வெஜ்ஜி வாழ்க வாழ்க, நான்வெஜ்ஜி வாழ்க வாழ்க. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு பயணத்தை தொடருங்கள். சரி, தலைப்புக்குள்ளே போயிடலாம். சரி, வெஜ்ஜி நான்வெஜ்ஜி. இப்போ போன வீடியோவில் என்ன சொன்னேன்? லேசாக இருப்பது வெஜ்ஜி, திடமாக இருப்பது நான்வெஜ்ஜி. இது பிரபஞ்ச கண்ட்ரோலில் இருக்குதுன்னு. மகான்கள் சித்தர்கள் கண்ட்ரோலில் ஒன்று இருக்குது. மகான்கள் சித்தர்னு சொல்லலாம், பிறர்னு சொல்லலாம், மனிதர்கள்னு சொல்லலாம், எப்படி ஒன்றால் சொல்லலாம். புரியுதுங்களா? இது முதல்ல நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வானமும் பூமியும் என் மூலயமா உங்கள்கிட்ட பேசிங்குது. எனக்கெல்லாம் இந்த அளவு அறிவு கிடையாது. புரியுதுங்களா? இப்போது நான் பேசுகிறேன்னா 800 கோடி பேர் சைலண்ட் ஆக போகிறீங்க. சைலண்ட்டாக தாங்க இருங்க, இன்றைக்கி வரலாம். புரியுதுங்களா? அது எனக்கு அவ்வளோ அறிவு இருக்குமா? புரியுதுங்களா? என்னையும் கடந்தது பேசுகிறது எனக்குள்ளே இருந்து உங்களிடம். அதனால தான் நீங்கள் மொத்த பேரும் உண்மைக்கு கட்டுப்பாடு. என்னை அந்த புணு ஊற்றிருப்பீங்க, அது எனக்கே தெரியும். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் எனக்குள்ளே வானமும் பூமி இருந்து பேசுது. அதனால தான் நீங்கள் அமைதியாகிறீங்க. புரியுங்களா? எல்லாத்துலேயும் வாத விவாதம் நடக்குது. என்கிட்ட வாத விவாதமே நடக்காது. ஏன்? அது சரியாக உங்களை சிந்திக்க வைக்கும் பிரபஞ்சகமும். புரியுதுங்களா? வானமும் பூமியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைக்கிட்ட நீங்கள் உண்மைன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறேன். பசியும் உணவும் பிரபஞ்சகம், அதுவே ஆதிக்கடவுள்னு சொல்கிறேன். மொத்த பேர் சைலண்ட்டாக தானே இருக்கிறீங்க. நானாக சொன்னேன், என்னை சொல்ல வைக்குது. சொல்கிறேன். அப்படி என்ன பண்ணுறாங்க பார்க்குறேன் நான். மொத்த பேர் அமைதியாக இருக்கிறீங்க. பேசுங்க. பசி இல்லாமல் பிறந்தேன், உணவில்லாமல் நான் வளருவேன். எதுனா ஒரு குழந்தைய வளர வச்சுடுங்க பார்க்கலாம். பாருங்களா, மொத்த பேரும் சைலண்ட்டாக இருப்பீங்க. 800 கோடி பேர் சைலண்ட்டு. பார்த்தீங்களா? இது நான் பேசலை, அது உங்களிடம் பேசுது. சரி, இது கண்டினியூவாக வீடியோ பார்த்துன்னு வாங்க. இப்போது மகான்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்சது ஒரு வெஜ்ஜி நான்வெஜ் இருக்குது. அதை மகான்கள் சித்தர்கள்னா மனிதர்னு வச்சுக்கலாம், முன்னோர்கள்னு சொல்லலாம். அது எப்படின்னா, தாவர உணவு அறுசுவை உணவு வெஜ்ஜி, ஆடு மாடு கோழிகள் இது நான்வெஜ்ஜி, நண்டு மற்ற உயிரினங்கள். புரியுதுங்களா? தாவர உணவு ஒன்று. புரியுதுங்களா? மற்ற உயிரினங்கள் இது வெஜ்ஜி நான்வெஜ்ஜின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஒரே சண்டை நடக்கும். இந்த சண்டையை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணும்போது திங்க் பண்ணுவாங்க. 5000 வருஷமாக சண்டை நடந்துங்குது. இதை முடிவு கொண்டு வரத்துக்கு வானமும் பூமியும் முடிவு எடுத்துகிட்டு என் மூலயமா உங்கள்கிட்ட பேசுங்குது. புரியுதுங்களா? இதில் கடந்து உள்ள போகலாம். அனைவருக்கும் பசி வணக்கம்.